நிலமென்றும் நீர் என்றும் அனலென்றும் வழி என்றும் நிறையும் ஆகாயம் என்றும் நினதமென்றும் பரிசமென்றும் உருவென்றும் அருநீர்மை நவில் இரசமென்றும் நலிகந்தம் என்றும் ஒலிவாக்கு என்றும் நிலைமீ நடக்கின்ற பாதமென்றும் நல்கவுள கரமென்றும் மலவிசற்கஞ்செய்யும் நாள இந்திரியம் என்றும் நிலவு சுக்கிலம் விடும் உபத்தமென்றும் தொனி நிகழ்ச்சியறி சுருதி என்றும் நிற்கும் நிரல் அறிய நீனை நித்தலும் நினைக்கிறேன் நிட்டையில் உணர்த்தி அருளி திலகமலி முன்னடி போதில் வைத்து ஆளரோ தித்திக்கும் முத்தி முதலே தெள்ளறிவனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே சிவசுப்பிரமணிய தேவே ஆன்மாவின் யாத்திரையில் என்ற நிகழ்ச்சியில் 21வது பகுதி என்று வருகிறது. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தத்துவமசி பயிற்சி பாதையை சிந்திக்கப் போகிறோம். உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்கிற பாம்பன் சுவாமிகள் அருளிய அற்புதமான பாடலை 21வது பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இதுவரை வந்தவர்கள் பதி என்கிற இறைவன் தன்மையை உள்ளே ஆன்மாவிலே இருக்கிற பரமான்மாவின் தன்மையை நாம் இதுவரை அறிந்தோம். இப்பொழுது ஜீவான்மாவின் தன்மைகளை நாம் பார்க்க போகிறோம். பசு என்கிற அது பதி, உள்ளே பதி, அதை வணங்கணும். முருகன் சிவசுப்பிரமணியம் வணங்குறோம். இப்போ பசு என்கிற ஜீவான்மா இதை வணங்க போகிறோம். இது எப்படி வரும்னு சொன்னால், இந்த 10 பாடலில் முழுக்க சித்தாந்தங்களை இன்னொரு வகையில் கொடுப்பார் சுவாமி. நம்ம உடம்பு இன்னும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத சித்தாந்தம் போய் 5 வருஷம் 10 வருஷம் படிச்சுட்டு வரவங்களாம் இருக்காங்க. இன்னும் நிறைய கிளாஸ் சொல்லித்தரவங்களும் இருக்கிறாங்க. இதில் ரொம்ப எளிமையாக நுணுக்கமாக சுவாமி கொடுத்துருவார். சிம்பிளாக 10 பாட்டில் கொடுத்துருவார். அவ்வளோ விஷயங்களையும் அதுதான் நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஆன்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம ஆன்மா எப்படி மோட்சம் போகணுங்கிறத விளக்குறாரு. ஆனால் அதை விளக்கணுன்னா நிறைய ஆகுது. அதனால் என்னால் முடிஞ்சதையும் கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பிரேக் கொடுக்குறேன். அதை நம்ம அப்புறமா திருப்பா வச்சு எடுத்து கொடுத்தோம்னா கரெக்டாக வரும். நம்ம இன்றைக்கு இந்த 30 வரைக்கும் 21 30 வரைக்கும் நம்ம சந்தித்து இப்போது தெரிஞ்சிக்க போகிறோம். இது பசு அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்படி எடுத்திங்கன்னா இது உங்களுக்கு சுலபமாக புரியும். ஆன்மாவின் யாத்திரையில் பதியின் தன்மையை பார்த்துட்டோம். அடுத்து பயிற்சி எடுக்க போகிறோம். கேவல நிலையில் இருந்த உடல் அற்ற நிலை, நம்ம உயிர் இருக்கு இல்லைங்களா, ஆன்மா, அது உடல் இல்லாமல் இருந்தால் அது கேவல நிலைன்னு பேர். அந்த கேவல நிலையில் இருந்தது நம்மளது உடல், ஆன்மா. அது என்ன பண்ணுது, நமது ஆன்மா பசு என்கிற பொருளில் ஜீவான்மா ஆகி மாயை என்கிற பொருளில் என்ன பண்ணுது, இந்த உடலை பெற்று 36 தத்துவங்களை வருகிறது. அதுதான் 21வது பாடல் முதல் 30ஆம் பாடல் வரைக்கும். இந்த ஜீவான்மா உடல் எடுக்குது. அந்த உடல் கிடைச்சதுக்கு பிறகு 36 தத்துவங்கள் வந்தால் தான் அந்த உடல் வரும்.
அதை தான் இதில் வந்து விளக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேற விளக்குறாங்க. அந்த 36 தத்துவங்களில் வருது இல்லைங்களா, அது 21ஆவது பாடல்லேருந்து 30ஆவது பாடல் வரைக்கும் பார்க்குறோம். இப்போது இனிக்கும் முத்திக்கு தலைவனே, தெளிந்த அறிவு கடல் பொங்கும் இதயம் என்னும் அறிவு இருக்கும் தலத்தில் எழுந்து அருளி உள்ள சிவசுப்பிரமணிய கடவுளே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்கள். அதனுடைய விதை எங்கே வருது பாருங்களேன். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், அத விதை. இதிலிருந்து அது வருது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இதிலிருந்து நீர் பூதம் சுவை, ஒளி வந்து நெருப்பு பூதம், ஊறு வந்து காற்று பூதம், ஓசை வந்து ஆகாய பூதம், நாற்றம் நிலபூதம். இப்படி தான் அமைச்சு சாமி நமக்கு தரார். இது தன்மாத்திரைகள் பேர். நிலம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் சொன்னால் இது தன்மாத்திரைகள் பேர். இந்த தன்மாத்திரையில் இருந்து 5 பூதங்கள் தோன்றுறது. அந்த 5 பூதங்களை ஆகாயம் ஒளி தரும் நாக்கு. இப்போ இதில் என்ன பண்ணுறாரு, செயல் கருவிகள், அறிவு கருவிகள், தொழில் கருவிகள் அப்படின்னு பிரிப்பாங்க. கர்மேந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள்னு பிரிப்பாங்க. இப்போ கர்மேந்திரியங்கள் 5 எடுக்கிறார். ஆகாயம் நாக்கு, ஒளி தருகிறது அப்படின்னு கொடுக்க சொல்றார். நெருப்பு நிலத்தில் நடக்கும் கால், அப்படி நெருப்பு அப்படிங்கிறார். நெருப்பு நிலத்தில் நடக்கும் கால். காற்று பூதம் பற்றுவது கொடுப்பது, இது கை அப்படிங்கிறார். அதனால இந்த கையை வச்சு அந்த நெருப்பு காற்றை வச்சு நெருப்பு ஊதுங்க அப்படின்னு சொல்லி தானு வலை பயிற்சி சொன்ன இது தான். அடுத்தது நீர்பூதம், அது கழிவுகளை வெளியேற்றும் எருவாய். அடுத்தது நிலபூதம், படைக்க உதவும் கருவாய், படைப்பு தொழில் செய்யக்கூடிய கருவாய். இப்போ புரியுதுங்களா? ஆகாயம், நெருப்பு, காற்று, நீர், நிலம். இது ஆகாயம் ஒளி தரும் நாக்கு, நெருப்பு நிலத்தில் நடக்கும் கால், காற்று பற்றுவது கொடுப்பது கை, நீர் கழிவுகளை வெளியேற்றும் எருவாய், நிலம் படைக்க உதவும் கருவாய். இந்த ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த 5ம் கர்ம இந்திரியங்கள் பேர், செயல் கருவிகள் பேர். இப்போ நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சரியான ஒரு சுலபமாக இந்த பயிற்சி வகுப்பில் உங்களை புரிஞ்சுக்க, அடையாளம் தெரிஞ்சிக்க முடியும். ஞானேந்திரியங்கள் இப்போ 5 வரும். அது என்னது? ஆகாயம் காது, ஒளியை உணர்வதற்கு அது பயன்படுது. இந்த நிற்கும் ஒழுங்கினை அறிய உன்னை நாள்தோறும் நினைக்கிறேன், எனக்கு நிட்டையில் உணர்த்தி அடியவனை உனது திருவடியில் சேர்ப்பாயாக. இந்த பாடலில் 36 தத்துவங்களில் 11 தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. 5 பஞ்சபூதங்கள்னு சொல்லி 5 சொல்லுது. செயல் கருவியில் 5 சொல்கிறாரு. ஞான இந்திரியமாக அறிவுக்கு அறிவில் காத ஒன்று சொல்லிக்காரு. ஆக 11 சொல்கிறார். அடுத்ததில் மிச்சம் வரும். கேவல நெறியே பாவமிலா நெறி, ஞான வாக்கியத்தில் சாமி சொல்லுவார். நம்ம உடம்பு எடுத்ததுக்கு பிறகு பாவம்தான் பண்ணின்னு இருக்கணும். அதனால் பாவமே இல்லாமல் இருக்கணும்னா உடம்பே எடுக்காமல் இருக்குது பரவாயில்ல போல் தோணுது அப்படிங்கிறதுனால கேவல நெறியே, அது கேவல நெறி, உடம்பு எடுக்காத நெறி. சகல நெறி உடம்பு எடுத்த நெறி. அதில் சகலராக ஆனதுக்கப்புறம் நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கோம். சகலராக உடம்பு எடுக்காத போது பாவம் பண்ணுறது வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதில் கேவல நெறியே பாவமில்லா நெறி அப்படின்னு சொல்லி ஞான வாக்கியத்தில் 30 சாமி சொல்லுவார். 36 தத்துவ மாயையான உடல்,
நமது ஆன்மா பெற்றவுடன் சகலர் என்கிற நிலையில் வந்து மேலும் வினைகளை செய்து மறுபிறப்பு கணக்கையே தொடர்கிறது. இந்த உடலை பெற்று மோட்சம் பெறுவதற்கு பயிற்சி செய்ய வேண்டுமானால் உடல் அற்று கேவல நெறியில் நமது ஆன்மா இருப்பதாக கருதி வாழ வேண்டும். நம்ம எப்படி வாழணும்? உடல் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. உடல் இல்லை அப்படின்னு நினைச்சு இந்த ஆன்மா வாழணுமா? அப்படி வாழ்ந்தால்தான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு இதில் சொல்றாரு. இப்போ இந்த வகையில் 21வது திருச்செய்யுள் விளக்கம் நிறைவு பெறுகிறது. அடியார் பெருமக்களுக்கு வணக்கம்.